அனைவருக்கும் வணக்கம். விருச்சகராசனையர்களுக்கு 120 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே அதிசாரமாக உச்சம் பெறும் குரு பகவானுடைய இந்த அதிசார உச்ச பெயர்ச்சியின் காரணமாக விருச்சகராசனையர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்ன என்ற வகையில் இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குரு பகவான் அதிசாரமாக உச்சம் பெற்று துலாம் ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணங்கள் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது இத்தருணங்கள்ல மிதுனத்தில் சஞ்சரித்த குரு பகவான் கடகராசிக்கு பயிற்சியாகி அங்கு அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அதே போல் சிம்மத்தில் கேதுவும், கன்னி ராசியில் சுக்கிரனும், துலாம் ராசியில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், புதன் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கின்றன. அதே போல் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கின்றன. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக விருச்சிகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில விருச்சகராசியை சேர்ந்த விசாகம் 4ஆம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இத்தருணங்கள்ல குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் அதிசாரமாக உச்சம் பெற்று கடகராசிக்கு பயிற்சியாகிறாருங்க. அதாவது குரு பகவானுடைய பார்வை பலத்தால் பலவித நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. குரு பார்க்க கோடி நன்மை என்பதால் இக்காலத்தில் உடல் நலம் சீராகுங்க. உற்சாகத்துடன் நீங்கள் பணிபுரியக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. ஆதாயம் தரும் தகவல்கள் அதிக அளவில் வந்து மகிழ்விக்குங்க. தொழிலில் கூடுதல் லாபம் கிடைக்க இருக்கு. அதிகார வர்க்கத்தினருடைய ஆதரவு உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. உங்களுக்கு அந்த தானாக தேடி வரக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். மக்கள் செல்வாக்கு அதிகரிக்க இருக்கு. இந்த நேரத்தில் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் கை கொடுங்க. ஆலய திருப்பணிகள் ஆர்வம் காட்ட இருக்கீங்க. வாகனங்கள் வாங்குவது, தொழில்நுட்பமாவது ஆகியவற்றில் ஈடுபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிகராசினியர்களுக்கு குரு பகவான் அதிசாரமாக கடகராசிக்கு பயிற்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறார். அது மட்டுமில்லாமல் இத்தருணங்கள்ல உங்களுடைய ராசிக்கு குரு மங்கள யோகமும் ஏற்படுகிறது. அதாவது உங்களுடைய ராசிக்கு குருவினுடைய பார்வை பதிகிறதுங்க. இதனால் விருச்சிகராசினியர்களான உங்களுக்கு குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது. மனையில் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. மக்கள் செல்வாக்கு அதிகரிக்க இருக்கு. குடும்பத்தில் அடிப்படை வசதிகளை நிர்ணயிப்பது கொள்வீங்க. முன்னேற்றம் கட்டிய ஆலய திருப்பணிகள் தொடர இருக்கு. வாய்ப்புண்டு உருவாகுங்க. முயற்சித்த காரியங்கள்ல வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. அதே போல் பிரியமானவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருப்பாங்க. வெளிநாட்டிலிருந்து ஆதாயம் தரும் தகவல்கள் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துது. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசியை குரு பார்க்கிறார். அதாவது 5ஆம் பார்வையாக இருப்பதால் பொன் கொலிக்கும் தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். எடுத்த முயற்சிகள் யாவிலும் வெற்றி கிடைக்க இருக்கு. அடுத்தடுத்து ஆதாயம் தரும் தகவல்கள் ஆகியவற்றை எதிர்பார்க்கலாங்க. நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்று கூட இருப்பவர்கள் பாராட்ட இருக்காங்க. பொருளாதார நிலை உச்சம் அடையுங்க. புதிய திருப்பங்கள் ஏற்பட இருக்கு. நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அவற்றில் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அது மட்டும் இல்லாம விருச்சிகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய அதிசார உச்ச பெயர்ச்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தான ராசியில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் வருமானத்திற்கு எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க. வீண் செலவுகள் கட்டுக்கடங்கியே இருக்குங்க. அர்த்தாஷ்டக ராசியில் சனியும் ராகுவும் இணைந்திருப்பதால் உடல் நல்ல கவனமாக இருப்பது நல்லது. தேவையற்ற அலைச்சல்கள், வெளியூர் செல்வது, கண்ட இடங்களில் உணவளிப்பது ஆகியவற்றை பயன்படுத்திக் கொள்வது
பணம் மற்றும் விலையுயர்ந்த பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையுங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்க தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல் விருச்சக ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக ராசியில் வக்ர சனியும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த தருணங்கள்ல ஆகியோருடன் சற்று அனுசரித்து வளைந்து கொடுத்து நடந்து கொள்வது மிகவும் அவசியம். புதிதாக வேலைக்கு முயற்சித்து வரும் அன்பர்களுக்கு இடைத்தரகர்களை நம்பி பணம் கொடுத்து ஏமாற வேண்டாங்க. அது மட்டுமில்லாம சக ஊழியர்கள் எவரிடமும் நிர்வாகத்தினரை பற்றி விவாதிப்பதை தவிர்ப்பது அவசியங்க. வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் விருச்சிக ராசி அன்பர்கள் தான் உண்டு தங்களுடைய வேலை உண்டு என்று அன்றாட கடமைகளிலேயே கவனமாக இருப்பது தேவையான பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்ப்பதற்கு உதவிகரமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாம விருச்சிக ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சந்தை நிலவரத்தில் மிக கடினமான போட்டிகளை நீங்கள் இத்தருணங்கள்ல சமாளிக்க வேண்டியிருக்குங்க. போலி பொருட்கள் அதிக விலைக்கு விற்பனைக்கு வருவதால் அன்றாட விற்பனையில் போராட வேண்டிய ஒரு நிலை இருக்குதுங்க. இடையிடையே பண நெருக்கடியும் சமாளிக்க வேண்டி இருக்கும். அது மட்டும் இல்லாம நிர்பந்தமும் உருவாக முன்பணம் இல்லாமல் சரக்குகள் அனுப்புவதை கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க. குறிப்பாக ஏற்றுமதி துறையினர் இந்த இவ்விஷயத்தில் கண்டிப்பாக இருக்க வேண்டியது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. நிதி நிறுவனங்களுடைய கண்டிப்பையும் நீங்கள் சமாளிக்க வேண்டி வரும் என்பதால சற்று கவனமாகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல விருச்சக ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கலைத்துறையில் இருப்பவர்களை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகளும் வருமானமும் குறைவின்றி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். புதிய படங்கள் அமோக வெற்றியையும் விற்பனை லாபத்தையும் பெற்றுத்தர இருக்கு. அரசாங்க ஆதரவு தக்க தருணங்கள்ல உங்களுக்கு கொண்டு வந்து உங்களுடைய கையில கொடுக்க இருக்குதுங்க. மக்களிடையே செல்வாக்கு உயர இருக்கு. நீங்கள் நடித்த படங்களினால் நல்ல வசூல் கிடைக்க இருக்குங்க. புதியதாக கலைத்துறையில் கால்பதிக்கும் கலைஞர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கை கொடுத்து உதவிகரமாக சஞ்சரிக்குதுங்க. அதே போல விருச்சிக ராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பல முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட இருக்குதுங்க. மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல எதிர்பாராத பல முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. குறிப்பா மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள புதனும் இதர கிரகங்களும் சுபபலத்துடன் வலம் வருவதால் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடுங்க. ஆசிரியர்களுடைய ஆதரவு வழிகாட்டுதல்கள் உங்களுக்கு உதவிகரமாக அமையுங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில்வதற்கு வாய்ப்புகள் கிடைக்க இருக்கு. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில தான் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. இத்தருணங்கள் விருச்சிக ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது பெரும்பான்மையான கிரகங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதால் சனிக்கிழமைகள்ல கன்றுடன் கூடிய பசுவிற்கு அகத்திக்கீரை அல்லது பசும்புல் கொடுத்து வந்தால் போதுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.